500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடி அறிவித்து ஒரு மாதமாகியும் இன்னும் ஏடிஎம்கள் முழுமையான செயல்பாட்டிற்கு வரவில்லை. விடுமுறையால் வங்கிகள் இன்று மூடப்பட்டுள்ள நிலையில் மக்களின் பாதிப்புகள் குறித்து திருச்சி மற்றும் சேலம் செய்தியாளர்களிடம் கேட்கலாம். முதலாவதாக சேலத்தில் உள்ள ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலத்தில் தற்போதைய நிலை என்ன? ஏடிஎம்கள் செயல்பாடு தற்போது எந்த நிலையில இருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. குறிப்பாக சேலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 30 நாட்களாக ஏடிஎம் சேவை என்பது முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. நாள்தோறும் ஏடிஎம் மையங்கள் முன்பாக பொதுமக்களுடைய கூட்டம் என்பது குறையவில்லை. குறிப்பாக சேலத்தில் இருக்கிற இந்த ஏடிஎம் மையங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யாதால் 2000 ரூபாய் நோட்டுகள் வைக்கப்படலை. இந்த 2000 ரூபாய் வைக்கப்பட்டதால் பொதுமக்கள் பணம் எடுக்க மிக பெரிய சிரமங்கள் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் மையங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஏடிஎம் மையமே செயல்பட்டு வந்துட்டு. குறிப்பாக சேலத்தில் 634 ஏடிஎம் மையங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் சேலம் மாநகரத்தில் மட்டும் 294 ஏடிஎம் மையங்களும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த ஏடிஎம் சேவை என்பது முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு. ஏடிஎம் மையங்கள் அனைத்துமே வெறும் காட்சி பொருளாகத்தான் காட்சி அளிக்கதான் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அதே போல இந்த ஏடிஎம் மையங்களில் சில ஏடிஎம் மையங்களும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அது சில ஏடிஎம் மையங்களில் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் தங்களுடைய முழுமையான சம்பள பணத்தையும் அதே போல அவங்க வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை எடுக்க முடியலன்னு சொல்லி பொதுமக்கள் மிகப்பெரிய வர்த்தகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நான் இப்போ நின்றுட்டு இருக்குது சேலம் அரசு மருத்துவமனை முன்பாக இருக்கிற ஏடிஎம் மையம். சேலத்தில் தற்போது சேலம் மாநகர பகுதிகளில் தற்போது 2 ஏடிஎம் மையங்கள் செயல்பட்டு தகவல் கிடைச்சிருக்கு. தற்போது இந்த கார்பரேஷன் வங்கி முன்பாக ஏராளமான பொதுமக்கள் காத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? குறிப்பாக இந்த ஏடிஎம் பணம் எடுக்க என்ன மாதிரி சிரமங்களை சந்திச்சிருக்கீங்க நீங்கள்? அதான் ராத்திரி எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோன்னே இன்னும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. திரும்ப தூக்கிட்டு போகும்போது பணம் இல்லாத 5000 ரூபா 6000 ரூபா கேட்குறான். ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்றும் பொழுது ஒரு ஏடிஎம் கார்டு போட்டு நம்ம எடுக்கலான்னு வந்தால் ஏடிஎம் எல்லாமே சாத்தியிருக்கு. எந்த முறையில் எப்படி நாங்கள் போகிறது? டீசல் போகிறதுக்கு 2000 ரூபா கொடு ஃபஸ்ட்டு, நீங்கள் மறுபடியும் அங்கே பாதி கொடுன்னு சொல்கிறான். அந்த முழுமையான இதெல்லாம் அவனுக்கு எங்களால் எதுவும் செயல்பட முடியலையே. ஏடிஎம் இருந்து என்ன பிரயோஜனம்? பயன்படுத்துறதுக்காக தான் ஏடிஎம். பொதுமக்கள் அவதிப்படுறது. ராத்திரி 30-40 பேர் இதில் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துட்டு போனாங்க. ராஜலட்சுமி, குறிப்பாக இந்த அரசு மருத்துவமனை முன்பாக இருக்கிற ஏடிஎம் மையம், குறிப்பாக அவருடைய தாய் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கான ஏடிஎம் பணம் இருந்தும் வங்கியில் ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கார். அதே போல பல்வேறு தரப்பினரும் இந்த ஏடிஎம் சேவை குறிப்பாக பணம் எடுக்க முடியாதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. தற்போது நீங்கள் பார்க்கலாம், தற்போது மிகப்பெரிய நீண்ட வரிசை குறிப்பாக 100க்கும் மேற்பட்டவர் பணம் எடுப்பதற்காக காலையிலிருந்தே இந்த பகுதியில் காத்துட்டு இருக்காங்க. அதே குறிப்பில் வங்கிகளில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வரதால் அவங்க சில்லறை மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது வங்கிகளும் 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பணம் அவங்களுடைய செலவுக்கான பணம் எடுப்பதை மிகப்பெரிய ஒரு சிரமத்தை சந்திக்க நேரிடும் சொல்லி இங்கே இருக்கிற பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் இந்த முன்னேற்பாடுகள் குறிப்பாக இந்த விடுமுறை நாட்கள் வருவதால் ஏடிஎம் மையங்களில் முன்னேற்பாடுகள் பணிகள் எதுவுமே செய்யப்பட்டதால் எஸ்பிஐ மற்றும் இந்தியன் பேங்க் ஏடிஎம் மையங்கள் முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ இந்த ஏடிஎம் மையங்கள் சேலத்தில் எப்படி செயல்பட்டு இருக்குங்க? ரொம்ப கம்மி தான். இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு இங்கே இந்த சேலத்தில் இப்போ இந்த இடத்துல மினிமம் 2 இடத்துல தான் இருக்குது. இப்போ இருக்கிறது இந்த இடத்துல காலையில் 11 மணிக்கு வந்தோம். இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்குறோம். ஆனால் இன்னும் எல்லா இடத்துலையும் கூட்டம் தான். நாம் எடுக்கிறதுக்கு 2000 ரூபா இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பணம் போட்டுட்டு நாம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் பல ஏற்பாடுகள் பண்ணணும். இப்போ குறிப்பாக 2 நாள் விடுமுறை இப்போ வங்கிகள் விடப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போ ஏடிஎம் மையங்களில் இங்கே 2000 ரூபா பணம் போதுமான அளவு இருக்கா உங்களுக்கு? உங்கள் சம்பள பணம் எடுக்க எத்தனை நாள் நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்? சம்பள பணம் எடுக்க பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆச்சு. எனக்கு ஒரு நாளைக்கு 2000 தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சம்பளம் 12,000 வருது. ஒவ்வொரு நாள் டெய்லி 2000 எடுக்கிறாரு. அதில் மட்டும் இல்லை, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டும்தான் பணம் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி தான் இந்த ஏடிஎம்மில் பணம் வருது. ராஜலட்சுமி, குறிப்பாக சேலத்தில் இருக்கிற முற்றிலுமான ஏடிஎம் சேவை முடங்கி போயிருக்கு. இன்னும் இந்த நிலைமை 1 மாத காலமாகியும் இன்னும் சீரடையவில்லை. அதே போல் கிராம மக்களும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிராமங்களில் இருக்கிற ஏடிஎம் மையங்களுடைய சேவை முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு. அவங்க ஒவ்வொரு நேரமும், அதாவது சேலம் நகர பகுதிகளில் தான் பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்த வங்கிகள் விடுமுறை என்பதால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிரமம் செலவிட்டிருக்காங்க. குறிப்பாக அவங்க கைகளில் செலவுக்கான பண பரிவர்த்தனை என்பது முற்றிலுமாக குறைஞ்சு போயிருக்கு. ராஜலட்சுமி, ரியாஸ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக திருச்சி செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், தற்போது திருச்சியில ஏடிஎம் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது? அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க?
கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பாக வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதென அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த ஒரு மாதங்கள் கடந்திருக்கிறன. அன்று என்ன நிலையோ அதே நிலை தான் இன்று வரைக்கும் காட்சியளிக்கிறது. ஏடிஎம் மையங்களுக்கும் அதுமாதிரி வங்கிகளுக்கும் தொடர்ந்து வந்து மக்கள் வந்து அவருடைய சேமிப்பணங்களையும் அதுபோல வந்து ஊதியத்தையும் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே தற்போது இங்கே வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தினமும் வந்து அவருக்கு வேலைக்கு செல்கிறார்களோ இல்லையோ அந்த பணத்தை எடுப்பதற்காக தினமும் வந்து நீண்ட வரிசையில் காலை முதலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்பெல்லாம் வந்து பால் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்து இருப்பார்கள். அதே போல தினமும் வந்து இதற்காகவே ஒரு வேலைக்கு ஆள் வைப்பதாக வந்து தினமும் வந்து இந்த பணத்தை வந்து எடுப்பதற்காக தினமும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் இருக்கிறார்கள். ஒரு 2000 ரூபாய் பணம் எடுப்பதற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வந்து தற்போது அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நீண்ட வரிசையை பார்த்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 50% மேற்பட்ட ஏடிஎம் மையங்கள் இதுவரை செயல்படாத நிலை தான் காட்சியளிக்கிறது. சிலர் இருக்காங்க, சில தகவல் கேட்கலாம். சார் சொல்லுங்க, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க, எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கீங்க? 1.5 மணி நேரமாக காத்துட்ருக்கேன் சார். இதுக்காக வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் வேலைக்கு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இதுக்காக வேலையால் வைக்க முடியுமா? 2000 ரூபாய் பணம் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வேலையால் வைக்க முடியுமா? எங்களுக்கு வேலை டெய்லி கூலி சம்பளம். இதை விட்டுட்டா எங்களுக்கு பொழப்பே கிடையாது. எங்கள் சம்பளமும் போய் இப்போ 2000 ரூபா எடுக்கிறதுக்கு சேட்டு கடை வட்டி கடையில் 100க்கு 10 ரூபா கட்டுற மாதிரி இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு நாங்கள் 200-400 ரூபாயை வட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நிலமை. நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ நேரம்? நான் வையம்பட்டிங்க, இங்கே கண்டக்டர் வேலை பார்க்குறேன். என்ன சம்பளம் நான் கையில் எடுக்க முடியலங்க. டெய்லி 2000ங்கிறனால நேற்றுக்கு ஒரு 2000 எடுத்து இன்றைக்கி 2000 எடுக்கிறேங்க. இப்போது 1 மணி நேரமாக லைனில் இருக்காங்க, இன்னும் கிடைக்கலங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ எவ்வளோ நேரமாக இங்கே காத்துட்ருக்கீங்க? தினமும் வந்து எப்படி இந்த பணம் எடுப்பதற்காக வரீங்களா, இல்லை எந்த மாதிரியான சூழல்களை நீங்கள் சந்திக்கிறீங்க? அதான் சார், நான் வந்து ஒரு 3/4 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இன்றைக்கி டிஜிட்டலில் மாறுங்க, எல்லாத்தையும் ஏடிஎம் கார்டில் பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு ஏடிஎம் கார்டு கொடுத்தோம்னா அதுக்கு 2% கூட கேட்குறாங்க. எல்லாருமே டிஜிட்டலில் மாறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2% கூட கேட்குறத கட் பண்ணணும். அப்போனா தான் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓகே, இதே நிலை தினம் வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பணங்களை எடுப்பதற்காக வங்கிகளும் ஏடிஎம் மையங்களும் நாடக்கூடிய அவலமான சூழல் தான் இன்று வரை காட்சியளிக்கிறது. ராஜலட்சுமி, ஏடிஎம் செயல்பாடு குறித்தும் பொதுமக்கள் சந்தித்து வரும் சிரமங்களை குறித்தும் பதிவு செய்ததுக்காக திருச்சியிலிருந்து அருண்குமார், சேலம் ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.